நீட்சிக்கு வரவேற்கின்றோம். பொருளாதார ஆய்வறிக்கை அசத்தலா அதிருப்தியாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. பட்ஜெட்டுக்கு முன்னதாக வெளியிடப்படக்கூடியது பொருளாதார ஆய்வறிக்கை. இதுல பொருளாதாரம் செல்லக்கூடிய திசை, அது அடைந்திருக்கக்கூடிய உயரம், இவையெல்லாம் விளக்குவது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம், வருடம் நடக்கக்கூடிய விஷயம். அந்த வகையில பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்திரமான நிலையில பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம் சர்வதேச அளவில் பல சிக்கல்கள் இருந்தாலும் ஒரு ஸ்திரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. பணவீக்கம் கட்டுக்குள்ள இருக்கிறது. பல சவால்களும் எதிர்நோக்கி இருக்கின்றன என்று பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், சாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மிகையா, இது மிகைப்படுத்தலா, சரியா, பல கேள்விகள் எழுகின்றன. பொருளாதார ஆய்வறிக்கை அசத்தலா அதிருப்தியா விவாதிப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய நிகழார்கள் பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் அவர்களும், தமிழ்நாடு காங்கிரசுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஹிதாயத்துல்லா அவர்களும், இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இதுல வருத்தப்படக்கூடிய எந்த விஷயங்களும் இல்ல. 2013லயோ 12லயோ 11லயோ இந்த ஆய்வறிக்கைகள் வரும்பொழுது ஒரு குளூமியான பிக்சர் இருந்தது. அதுல இருந்து இன்னைக்கு மாறி, இன்னைக்கு IMF மாதிரியான ஏஜென்சி சொல்வது போல ஒரு சர்வதேச அளவுல ஒரு பொருளாதார ஒரு குழப்பம் இருந்தாலும் கூட ஒரு ஸ்திரமான சூழ்நிலை, நிச்சயமா பிரச்சனைகள் இருக்கிறது, ஒரு பெரும் கவலைக்கு உள்ளாக வேண்டிய விஷயம் இல்லை அப்படிங்கறது இந்த ஆய்வறிக்கை உணர்த்தலையா இருக்கிறார்? நிச்சயமா இல்லை. உங்களுக்கு இந்த பொருளாதார அறிக்கை, இந்த எக்கனாமிக்கல் சர்வேயை பார்ப்பதற்கு முன்ன கடந்த ஆண்டு இவர்கள் கொண்டு வந்த பொருளாதார அறிக்கையை நீங்க பாருங்க. அவங்க சொன்னதுல என்ன நிறைவேற்றிருக்காங்கன்னு பாருங்க. அதாவது அவங்க விவசாயிகளுக்கு, விளைபொருள்களுக்கு முறையாக பணம் கிடைப்பதற்காக நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்னு ஒன்னு முதல் கோஷம் வச்சாங்க. அதை கொஞ்சம் கூட இவங்க தொடல. அதனுடைய விளைவு இந்த எக்கனாமிக் சர்வேல அவங்க ஒத்துக்கிட்டாங்க. விவசாயத்தினுடைய வளர்ச்சி குறைவுங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. நம்பர் 1, உள்கட்டமைப்பை நாங்கள் செய்வோம் என்று அப்ப சொன்னாங்க. எப்ப? கடந்த சர்வே நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, அப்ப சொன்னாங்க. ஆனா அதனுடைய விளைவு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு அதையும் சொல்றாங்க. இந்த ஆண்டு எக்ஸ்போர்ட் குறைவுன்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்றேன், நல்லா நீங்க 2 சர்வே நீங்க பார்க்கணும். மூணாவது ஒண்ணு சொன்னாங்க, எக்ஸ்போர்ட்கான காரணம் சர்வதேச நிலவரமும் இருக்கு. நீங்க தான் சொன்னீங்க சர்வதேச நெருக்கடி இருந்தாலும் இங்க இந்தியாவுடைய பொருளாதாரம் உயர்ந்து இருக்குன்னு. அதுக்கு சொல்ல வர அடுத்த விஷயம், ஏன்னா நான் கடந்த வருஷ பொருளாதார சர்வே படிச்சு பார்த்ததுனால இந்த வருஷ சர்வே நம்ம அடுத்து பேச போறோம். மூணாவது விஷயம் இதை சொன்னாங்க, ரயில்வே கட்டமைப்புக்கு அதையும் சர்வேல கொண்டு வந்தாங்க. 8,56,000 கோடி ஒதுக்குவோம், அதுல 1.5 லட்சம் கோடிக்கு மேல ஒதுக்குவோம் சொல்லி 1 லட்சம் கோடி ஒதுக்கி 53,000 கோடி தான் இதுவரையும் செலவு செய்யப்பட்டதாக வந்திருக்கு. உட்கட்டம் நான் சொல்றது ரயில்வேவுடைய கட்டமைப்புக்கு. ஆனால் இதுவரையும் அதுவும் நடக்கல. ரயில்வே தான் ஒரு முக்கியமான கனெக்டிவிட்டி. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அனில் காக்கோத்கர், சாம் பிட்ரோடா இவங்க தலைமையில யூபி அரசுலயே 2 கமிட்டி போடப்பட்டு இன்னைக்கு ரயில்வே சேஃப்டி மாடர்னைசேஷன் 2த்துக்கும் 5 லட்சம் கோடி தேவை சராசரி அப்படின்னாங்க. சரி, அது எவ்வளவு ஒதுக்கினீங்க? அது ஒதுக்குவது அப்படிங்கிறது லட்சியம். சாத்தியப்படக்கூடியது சொல்வதுதான் ஒரு உண்மையான அரசுடைய வேலை. பொய் சொல்வது, இப்ப உதாரணமா பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்ட விஷயம், தினேஷ் திரிவேதி இருந்த காலத்திலேயே நீங்க சொல்லக்கூடிய சேஃப்டிக்கும் மாடர்னைசேஷனுக்கும் இவ்வளவு ஒதுக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயம் அன்னைக்கு செயல்படல. அதாவது என்ன கோஷம் விட்டார்கள் தெரியுமா? we will wipe every tears from every eyesங்கிற வார்த்தையை பெருசா அரவிந்த் சுப்பிரமணியம், உங்களுக்கு தெரியும், எக்கனாமிக்கல் அட்வைசர் சொன்ன வாசகம். இன்னைக்கு வரையும் கண்ணீரை துடைப்பது அப்புறம் இருக்கட்டும், செந்நீர் வருகிறது. இன்னைக்கு விவசாயிகளுக்கு காங்கிரஸ் ஆட்சி கடனை தள்ளுபடி செய்தது மாதிரி 70,000 கோடி தள்ளுபடி செய்த மாதிரி செய்யல. உரமானியத்தை உயர்த்தியது. அது மட்டுமல்லாமல் விளைபொருள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்குவது. எப்படின்னா, இங்க திமுக ஆட்சியில உங்களுக்கு உழவர் சந்தை கொண்டு வந்து கொஞ்சம் ஒரு இன்னைக்கு கூட நீங்க ஒட்டஞ்சத்தோட நிலைமை தெரியும். அதனால இப்படி அவர்கள் சொன்ன எதையுமே செய்யல. 7.75 வரை நாங்க 7 இருந்து 7.7 கொண்டு வர சொல்றாங்க. அது எந்த அளவு உண்மை என்பது போக போகதான் தெரியும். இன்னொன்று சொல்றாங்க, வெளிநாட்டு பொருளாதாரம் மோசமா இருக்கு. குரூட் ஆயில் இந்த சர்வேல சொன்னது, குரூட் ஆயில் விலை ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு, இதனால நமக்கு நெருக்கடி வரலாம்னு சொல்லிவிட்டு அடுத்த வாசகம் நாங்க 8ல இருந்து 10 கொண்டு வருவோம். ஆக கோஷம் தான் இருக்கிற ஒழிய, வேஷம் தான் இருக்கிற ஒழிய நிலைமை மோசமாக இருக்கிறது. திரு ராகவன், 7.6% வளர்ச்சி அப்படின்னு சொல்றீங்க, சர்வதேச நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் இது சாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயமா சொல்றீங்க. ஆனா அது உணரக்கூடியதா இல்ல.
அதற்கு முரண்படக்கூடிய வகையில வேற காரணிகளும் வேற ஃபேக்டர்ஸும் வேற விவரங்களும் இருக்குங்கிறது தான் இன்னைக்கு எழுந்திருக்கக்கூடிய சர்வே மூலமா எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. எக்கனாமிக் சர்வேங்கிறது கடந்த ஆண்டுடைய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். பட்ஜெட் அடுத்த ஆண்டு நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்த ஒரு ஆண்டுகள்ங்கிறது. இந்த எக்கனாமிக் சர்வேல பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு இந்த 3 ஆண்டுகள் என்டிஏ கவர்மெண்ட்ல 3 முறையுமே 7+% ஜிடிபி வந்திருக்கு. அதுக்கு முன்பாக நான் ஜஸ்ட் ஐ வாண்டட் டு ரீகலெக்ட் 3 ஆண்டுகள்னு சொல்றீங்க, தொடர்ந்து 3 ஆண்டுகள். எஸ், அது எப்படின்னா நீங்க பேஸ் இயரா மாத்துறீங்க. காங்கிரஸ் ஆட்சியில மாத்திருந்தா அவங்களுக்கும் இல்ல. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 2011 மாற்றப்படுது. சரி, நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் முதல் ஆண்டுல நீங்க ஏதோ பண்ணீங்க அதனாலதான் அப்படி வந்து சொன்னா இப்ப வருது. இது எப்படி வருது? தொடர்ந்து இதை 7% சொல்றீங்க இல்லையா? இது வந்து காங்கிரஸ் கட்சி விமர்சிச்சாலும் மத்தவங்க விமர்சிச்சாலும் இந்த விமர்சனங்களை வைக்கலாம். பொருளாதார இன்னைக்கு சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அரவிந்த் சுப்பிரமணியமோ இல்லாட்டி ஆர்பிஐ உடைய கவர்னரோ இவங்களை கூட இந்த ஒரு கணக்கீடு முறையை பற்றிய சந்தேகங்களையும் குழப்பமா இருக்கு. ஹரி, நீங்க வந்து விமர்சனங்கள் செய்யக்கூடாதுன்னு யாரையுமே சொல்லல, எல்லாருக்குமே அந்த உரிமை உண்டு. நீங்க எதையுமே பேசியர் மாத்தினாலோ இல்லாட்டி மேனிபுலேட் பண்ணிலாம் 7% வர முடியாது. இதை வந்து ஒரு நிமிஷம், இன்னைக்கு 3 முறையாக 7+ வருது. இன்னும் கேட்டா உலகத்திலேயே உலக நாடுகள்ல 7+ கண்ட்ரில நம்ம கண்ட்ரி தான் இருக்கு. நம்மளது பக்கத்துல சைனா கூட 7+ல இருக்கலாம், பிளஸ் கண்ட்ரியா இருக்கலாம். ஆனா அவங்களுடைய ஜிடிபி குறைஞ்சிருக்கு. அமெரிக்காலாம் 1-2 தான் சார் பிளஸ். பல நாடுகள் மைனஸ் கண்ட்ரிஸ் நிறைய இருக்கு. அந்த நேரத்தில் நீங்க சரியா குறிப்பிட்டீங்க, உலக நாடுகள் மத்தியில பொருளாதார ஸ்திரத்தன்மை இல்ல, மந்த நிலை இருக்கிறது. அந்த பாயிண்ட்ல கூட நம்மது 7+ வரும்பொழுதும் போர்காஸ்ட் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல 8% அதுக்கு மேல கூட போக முடியும் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தானே. இது இன்னைக்கு எப்பயுமே எக்ஸ்போர்ட் கம்மியா இருக்குன்னு பேசும்பொழுது எக்ஸ்போர்ட் கம்மியா இருக்கு நாம மாத்திரம் காரணம் கிடையாது. அதுக்குதான் உலக பொருளாதாரத்தை காட்டி சொல்றாரு. அதை கூட டிமாண்ட் நாம இங்கு இந்தியாவுக்குள்ள உள்நாட்டு இதை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கறத பத்தியும் பேசப்பட்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா மேனுபேக்சரிங் செக்டர் 3.5. அக்ரிகல்ச்சருக்கு மான்சூனும் பிரச்சனையா இருந்தது, இல்லன்னு சொல்லல. இப்ப எல்லாமே சரியா வந்ததுன்னு சொல்லவே முடியும் இல்ல முடியாது. ஏன்னா உலக பொருளாதார ஒரு விஷயம் தொடர்ந்து சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு துறை. ஃபார்மர் சூசைட் அதிகரிச்சிருக்கு. உங்கள சில தலைவர்களது ஃபேஷன் வரைக்கும் விமர்சிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், முதல்ல இதுக்கு வரேன் அப்புறம் அரசியலுக்கு வரேன். நான் சொல்றது, நீங்க ஓட் ஆன் அக்கவுண்ட் பாஸ் பண்ணும்பொழுது யூபிஏ கவர்மெண்ட்ல கடைசியில திரு சிதம்பரம் பண்ணும்பொழுது மேனுபேக்சரிங் செக்டர் பாத்தீங்கன்னா 0. இன்னைக்கு மேனுபேக்சரிங் போன இதுல பாத்தீங்கன்னா 1.5, இன்னைக்கு 3.5. ஓகே, இன்கிரீஸ். ஒவ்வொரு செக்டாரும் வளருது. அதே நேரத்தில் இந்த நீங்க கொடுத்த வந்து வெறும் ஜலதோஷத்தோட இந்த நாடு இல்ல பொருளாதாரம். உங்களுடைய பொருளாதாரம் நீங்க எந்த அளவுக்கு புத்துநோயில விட்டு போயிருந்தீங்க. நீங்க ஜலதோஷம்னா 4 மருந்து போட்டு சரி பண்ணலாம். புத்துநோயில இருக்கிறவங்கள 3 வருஷத்துல சரி பண்ண முடியாது. இதுக்கு டைம் தேவை. ஆனால் சொன்னாலும் கூட நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோம். உலகமே பொருளாதாரம் இருக்கும்போது 7+ங்கிறது சாதாரண விஷயம். அவங்க சொன்ன கிளைம்ஸ் அப்படின்னா பரவாயில்ல. இன்னைக்கு வந்து நீங்களும் பலமுறை நாடிய நம்பிய IMF சொல்லுது, இன்னைக்கு சர்வதேச சூழல்ல சிக்கல்களை சந்திச்சு இருக்கக்கூடிய பல நாடுகள் மத்தியில இன்னைக்கு நல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய நாடா இந்தியாவை IMF வைக்குது. உலக வங்கி அந்த நம்பிக்கையை தெரிவிக்குது. மூடி போன்ற சர்வதேச நிறுவனங்கள் அந்த நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு சைனாவை காட்டில இங்க போய் பாசிட்டிவான ஸ்கோப் இங்க தென்படுது. அப்படி இருக்கும்போது அதே தானே பொருளாதார ஆய்வறிக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இது இன்னைக்கு மட்டுமல்ல, இந்த பொருளாதார நிலை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. திடீர்னு புதுசா வந்தது இடையில ஒரு 2014 பிறகு வந்த நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நீங்க என்ன செஞ்சீங்க? விவசாயி இவ்வளவு நீங்க அவனுக்கு எதிராக கொடுமை செய்தாலும் அவன் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கான். தொழிலதிபர்கள் நீங்க என்னதான் அவங்களுக்கு எதிராக நடந்தாலும் கூட அவர்களுக்கு நீங்க நான் சொல்லிட்டு வரேன், உட்கட்டமைப்பு வசதி நீங்க செய்யலனாலும் வேற வழி இல்லாம அவங்க சம்பளம் கொடுத்தாகணும், தொழிற்சாலை உற்பத்தியை பெருக்கி ஆகணும், அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசு இந்த வளர்ச்சிக்கு நீங்க என்ன பண்ணீங்கிறதா இப்ப கேள்வி. நீங்க சொன்னதை செய்யல. ஒண்ணு, நம்பர் 1. ரெண்டாவது விஷயம், நீங்க வளர்ந்துருச்சா? அதைத்தான் நான் சொல்றேன். ஒரு விஷயம், கடந்த பொருளாதார சர்வேல இன்னொரு வார்த்தை, இன்னொரு கோஷம், எப்படி சிட்டப் இந்தியா, ஸ்டாண்ட் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, மேக் இந்தியா, கிளீன் இந்தியான்னு சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இட் இஸ் ஹை டைம் டு டிஸ்டிங்விஷ் அர்ஜென்ட் from importance.
நாங்க முக்கியத்தில் இருந்து அவசியத்தை நாங்கள் செய்ய போறோம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. எந்த அத்தியாவசியத்தை செஞ்சீங்க? நீங்க அத்தியாவசியத்தை செஞ்சிருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும் சொன்னா விவசாயத்துடைய வளர்ச்சி. மேக் இன் இந்தியா ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் மேனுஃபேக்சரிங் செக்டர் வளர்ந்திருக்கு. நான் கேட்கிறது வந்த பணம் முதலீடு வந்தது பங்கு மார்க்கெட்டுக்கு வந்துச்சு. இந்த ஒரு உண்மையை புரிஞ்சு கொள்ளுங்க. காங்கிரஸ் ஆட்சி போகும்போது 28,000 சென்செக்ஸ் குறியீடு இருந்தது. மோடி வந்தோன்னு அது 29 ஆச்சு. எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். என்ன ஆச்சு இன்னைக்கு 23,000க்கும் கீழே போய். அந்நிய நேரடி முதலீடு சமீபத்தில் இல்லாத அளவுக்கு வளர்ந்திருக்கா? அதான் சார் சொல்றேன். வந்து அவங்க கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. உண்மையை நான் சொல்ல வரேன். பங்கு மார்க்கெட்ல தான் சார் அதிகமா வந்துச்சு. எந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல வந்துச்சு கொஞ்சம் இதை நாங்க டெவலப் பண்ணிருக்கோம். நீங்க வந்த பின்னால இங்க இருந்து நோக்கியா பாக்ஸ்கான் மாதிரி இந்தியா முழுக்கும் 37 பெரிய தொழிற்சாலை போயிருக்கு. உங்க ஆட்சி தான் மேல, உங்க ஆட்சி கீழே. நான் சொல்வது நல்லா அதாவது எப்படி சொல்றீங்க? தொழிலதிபர்களையும் விவசாயிகளையும் நீங்க நெல்லு கொண்டு வாங்க, நான் உமி கொண்டு வர்றேன், 2 பேரும் ஊதி ஊதி சாப்பிடுங்கிற மாதிரி நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க செய்ய வேண்டியது எதையுமே நீங்க செய்யல. அதுதான் உண்மை. நீங்க சொல்றது கூட வெற்று கோஷம். இன்னைக்கு ஸ்டாண்ட் அப் இந்தியா என்பது பெடப் இந்தியா ஆகி போச்சு. இதுதான் உண்மை. முரண்பட்ட வகையில வேற சில காரணிகள் இருக்குது. குழப்பம் இருக்கிறதா அரசுடைய முக்கிய பொறுப்பு இருக்கக்கூடிய அங்கமா இருக்கக்கூடிய பலர் சொல்றாங்க. இன்னைக்கு டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் 40,000 கோடி அளவுக்கு டெபிசிட்டா இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 68 ரூபாய் 69 ரூபாய் கிட்ட டாலர் விலைக்கு ருபி வேல்யூ போன போது நீங்க பாத்தீங்களா? ருபி வேல்யூ சிங்க் ஆயிடுச்சு. இந்த அரசாங்கம் தோல்வியடைஞ்சதுக்கு இது ஒரே குறியீடா, முக்கிய குறியீடா பாத்தீங்க. நரேந்திர மோடி ஆட்சியில சில நாட்களுக்கு முன்பாக, சில மாதங்களுக்கு சில நாட்களுக்கு முன்பாக 68.75 போச்சா இல்லையா? இந்த ஆல் டைம் லோவா இல்லையா சமீபத்துல? நீங்க சொல்றீங்க. இப்ப நீங்க ஆரோக்கியமான குறியீடு IMF வேர்ல்ட் பேங்கோ சொல்லும் பொழுது இன்னைக்கு உலக மத்தியில் இருக்கிற பொருளாதார நிலை மந்த நிலை பற்றி சொல்கிறது. அந்த இடத்துல இந்த கவர்மெண்ட் 7+ கொண்டு வரும். ஆனா இவங்க நல்லா இருக்கும் பொழுதே 4 தான் கொண்டு வந்தாங்க. நான் சொல்றேன், நான் பாருங்க ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க உலக பொருளாதாரம் நல்லா இருக்கும் பொழுது நம்ம இந்தியால 4.5 வச்சிருந்தீங்க. அப்ப இன்ஃப்ளேஷன் என்ன வந்திருக்கும் சொல்லுங்க பாப்பா. இங்க பாருங்க இன்னொன்னு, அன்னைக்கு இருந்த நிலையில சரியா பொருளாதாரம் உலக அளவுல ஒழுங்கா இருக்கும் பொழுது நீங்க கெடுத்து வச்சிருந்தீங்க நாட்டை. அப்ப கரன்சி ரேட் இப்படி இருந்தது பேசணும். இன்னைக்கு அப்படி இல்ல. 13லயோ 12லயோ ஆகவும் இல்ல. நான் சொல்றது 10 வருஷம், நாட் 12 13 மாத்திரம் பேசல. நான் இவங்களோட ஆட்சியில எப்படி இருந்ததுன்னு மாத்திரம் சமயத்துல அந்த நிலையிலேயே நாங்க வந்து சரிபடுத்தி வச்சிருந்தோம். அதுதான் இல்லைங்கிற. அப்ப எந்த வாய்ப்புகளை நான் சொல்றேன், ஒரு பொருளாதாரம் வளரணும் அப்படின்னு சொன்னா பல விஷயங்கள் கூறுகள் இருக்கிறது, பலத்தையும் சேர்த்து தான் செய்ய முடியும். அந்த நிலையிலையும் கூட இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்கு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 68 ரூபாயை தாண்டியதுன்னு இந்த அரசாங்கத்துடைய வீழ்ச்சி. அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் இது நிச்சயமா நடந்திருக்கவே இல்லாத கூடாது. பொருளாதார தவறான பொருளாதார நடவடிக்கை இன்னைக்கு உலக காரணிகள் இருக்குது. அன்னைக்கு உலக காரணம் இந்த அளவுக்கு இன்னைக்கு தான் சார் சைனா நம்ம பின்னாடி போயிருக்கு. அன்னைக்கெல்லாம் முன்னாடி தான் சார் இருந்தது. எல்லாமே நல்லா தான் 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தது. இப்ப எங்க என்டிஏ கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமும் வெளியில இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குது. பொருளாதார வளர்ச்சி ஸ்திரமா இருக்கு அப்படின்னா ஏன் ரேட் கட் கேட்கறீங்க? ஏன் ஃபியூவல் பிரைசஸ் குறைக்க முடியல உங்களால? ஏன் 5 லட்சம் டாக்ஸ் எக்ஸம்ஷனை நீங்க அறிவிச்ச மாதிரி கொடுக்க முடியும்? இங்க பாருங்க, அதுதான் சொல்றேன். இவர் இதுலயே கூட அது வந்திருக்கு. இப்ப நாம இனிமேல் ஒன்லி எக்ஸ்போர்ட்டை மட்டும் நம்பிட்டு இருக்க முடியாது. லோக்கல் மார்க்கெட்டை உருவாக்கணும், டிமாண்ட உருவாக்கணும் எல்லாம் பேசியிருக்கிறோம். அதனால தான் பாத்தீங்களா பேங்க்ரப்சி லா அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்றோம். பல எல்லாரும் டாக்ஸ் நெட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்றோம். ஏன்னா நீங்க எப்படி இருக்கும் தெரியாது வெளிநாட்டுல பொருளாதாரம். இதுக்குள்ள சரி செய்யணுங்கிறதுனால தான் இந்த நடவடிக்கை எல்லாம் அட்வைஸ் பண்ணி சஜஷன் இப்ப கொடுத்திருக்காங்க. இந்த எக்கனாமிக் சர்வேல பாத்தீங்கன்னா சில உள்ள இருந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்றது எப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்லி இருக்காங்க. இட்ஸ் நேச்சுரல். ஒரே ஒண்ணும் இல்ல சார்.
அதிர்ஷ்டவசமா மோடி அவர் ஆட்சி வந்த உடனே $120 இருந்தது, $27-30 வந்தும் கூட இந்த சென்ட்ரலைசேஷன் மூலம் அரசாங்கம் பணத்தை பெற்றும் கூட அவங்களால வளர்ச்சி இப்படி இருந்தும் நாங்க இந்த அளவுக்கு செஞ்சோம். கோல்ட இம்போர்ட் குறைச்சதுனால அதை கொஞ்சம் எக்கனாமியை ஸ்டெபிலைஸ் பண்ணோம். இப்படி பல்வேறு வகையில் நாங்க பண்ண ஸ்டெபிலைசேஷன் தான் இன்னைக்கு இவங்களுக்கு தொடர்ச்சியா கொண்டு வந்திருக்க ஒழிய இவங்க புதுசா ஏதாவது திட்டம் கொண்டு வந்தாங்களா? ஒன்னே ஒண்ணு இவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, குரூட் ஆயில் 120 இருந்து 30 ஆனது. என்ன ஆச்சுன்னு சொன்னா நம்முடைய அந்நிய செலவாணி வெளியே போகாத ஒரு சூழல் மட்டுமல்ல, இவங்களுடைய குறைஞ்சு இந்த நிலையில இன்னும் வளர்த்தி இருக்கலாம், மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம், எதுவும் செய்யல என்பதுதான் உண்மை. மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களும் இந்த எக்கனாமிக் சர்வேல இருக்கு. ஒரு ப்ராக்ரஸ் காட்டுற ராகவன் சொன்னது போல மகிழ்ச்சிக்குரிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதே போல கேள்விக்குரிய சர்ச்சைக்குரிய விஷயங்களும் எழுப்பப்படுகிறது. இதுல சவால்கள் பற்றி வரக்கூடிய ஆண்டுல வரக்கூடிய பொருளாதார சவால்கள் குறித்தும் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமா அதுவும் கவனிக்கத்தக்கது. அந்த சவால்களை இந்த அரசாங்கம் எப்படி கவனிக்க போகிறது, இந்த பட்ஜெட்ல இடம்பெறக்கூடிய அம்சங்கள் என்ன, பொறுக்க வேண்டியதற்கு இன்னும் சில மணி நேரங்கள் இருக்கின்றன, 2 நாட்கள் இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் நமக்கு பெற்ற விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.